hope all are doing well and good morning. இந்த வீடியோ லாஸ்ட் வீக் போல் ஷூட் பண்ணது. மினி vlogல ஷேர் பண்ணாத சில கிளிப்ஸ் எல்லாமே இந்த லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தேர்ஸ்டே தான் ஷூட் பண்ணது. நார்மலாகவே தேர்ஸ்டேயில் எல்லா ஒர்க்குமே முடிச்சுவேன். ஃப்ரைடே எந்த ஒர்க்கும் வச்சுக்க மாட்டேன். அதுக்கு முந்தின நாள் 2 days வெளியே போனதுனால வீடுமே ரொம்ப டஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதே தெரியல. ஃபஸ்ட்டு கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை ஹாலில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு 1 hour போல் அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டேன். துணியெல்லாம் ஒரு 2 நாள் துவைக்காத இருந்ததுனால சரி ஃபஸ்ட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு துணியை தான் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். எப்போவுமே அழுக்கு துணியை நான் ஸ்டாக்கப் பண்ண மாட்டேன். அப்பப்போ வாஷ் பண்ணிவிடுவேன். ஒரு 3 days வீட்டில் இல்லாதனால துணி அதிகமாகவே இருந்துச்சு. அந்த வீக்லேயே நர்சரி போயிருந்தேன் கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ்லாம் வாங்கலான்னு. அங்கே போனால் தான் தெரியுது பிளான்ஸ்க்கு நிறைய பொட்டானிக்கல் நேம் இருக்குது. எனக்கு அந்த நேம்லாம் சுத்தமாக தெரியல, வாயிலையும் வரல. என் கண்ணுக்கு பார்க்க எது அழகாக இருந்துச்சோ அந்த பிளான்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாட்ஸ் அங்கேயே வாங்கணும்னு பார்த்தேன், பட் ரேட் அதிகமாக இருந்ததுனால வேணான்னு வந்துட்டேன். இந்த பிளான்ஸ் எல்லாம் வாங்குறப்பவே முடிவு பண்ணிட்டேன். இந்த பிளான்ஸ் எல்லாமே செராமிக் பாட்டில் தான் வைக்கணும். அதோட தீம் வந்து எலஃபண்ட் டைப்பில் இருக்கணும்னு. அவங்கக்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிறைய பாட்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் அங்கே வாங்கலை, ஏன்னா ரேட் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கூட குறைக்கல. சரி ஓகே, அந்த லைன்லேயே நிறைய நர்சரி ஷாப் இருந்ததுனால அடுத்த ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். எனக்கு அங்கே போனதும் இந்த ஒயிட் எலஃபண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்பேரிட்டிவ்லி ரேட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மினி சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் வரையும் வச்சுருந்தாங்க. பட் நான் கொஞ்சம் ஒரு மிடில் மீடியமான சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த டிவி டேபிள் மேலே வைக்க போகிறதுனால அந்த சைஸ் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக வாங்கினாலும் நம்ம அந்த வேறு இடத்துல எங்கேயும் வைக்க முடியாது. இந்த ஒயிட் தீமில் இருக்க செராமிக் பாட்ஸை வந்து செலக்ட் பண்ணதுக்கு காரணமே வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் தான். வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே உட்டன் பேஸில் இருக்கிறதுனால இந்த ஒயிட் ஷேட் மாதிரி வச்சாதான் அந்த விஷயம் அங்கே இருக்கிறதே தெரியும். பட் நர்சரியில் நிறைய ஷேட்ஸ் ஆஃப் பாட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் நான் சூஸ் பண்ணது ஒயிட் தான். ஸோ ஒயிட் வந்து நம்ம அந்த டேபிள் மேலே வைக்கும் போது நல்லா பார்வையாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் அதை செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபைனலி பிளான்ஸ்லாம் நட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஃபினிஷ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை அவங்க ஃப்ரீயாலாம் தரலை. ஒரு 40 rupees சொன்னாங்க. 1 kg போல் இருக்கும். 40 rupees சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இது வைக்கிறதுனால மண்ணெல்லாம் வெளியே வராமல் ஸோ அந்த பாட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அதை வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபைனலி டேபிள் மேலே வைக்கும் போது சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நான் செலக்ட் பண்ண கலருமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பிளான்ஸ் ஒர்க்லாம் முடியவே ஒரு 1.5 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிச்சன் சைடே வந்திருந்தேன். எப்போவுமே இவ்வளோ மெஸ்ஸியாக கிச்சன் நான் வைக்கவே மாட்டேன். மார்னிங் சமைச்சதுமே அப்போவே கையோடு க்ளீன் பண்ணிடுவேன். அன்றைக்கி வந்த நாள் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சமைச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். எனக்கு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லேயே ரொம்ப பிடிச்சது கிச்சன் சைட் தான். சமைக்கிறது ப்ளஸ் க்ளீனிங் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதும் அந்த மெஸ்ஸியாக இருக்க கிச்சனை க்ளீன் அவுட் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஃபைனல் லுக்கில் பார்க்கும்போது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வீடியோ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு இந்த பார்ட்லேயே பிடிச்சது வந்து இந்த கிச்சன் சைட் தான். அண்ட் ஃபைனலி பால்கனி பார்ட் தான் போயிருந்தேன். கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதும் பால்கனி போயிட்டு அங்கே க்ளீனிங் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா செடிக்கெலாம் ரொம்ப தண்ணி ஊற்றலை. அதே மாதிரி வந்து நான் துளசி மொடக்கிட்ட எப்போவுமே கோலம் போடுவேன். அது அப்படியே விட்டு ஒரு 1 week போல் ஆகிடுச்சு. அப்பப்போ நான் க்ளீன் அவுட் பண்ணிவிட்டு லைக் டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி கோலம் போடுவேன். எனக்கு வந்து கோலம் போடுறது அவ்வளோ விருப்பம், ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்னால அதை நான் கீழே அந்த மாதிரிலாம் போயெலாம் போட முடியாது. ஸோ என்ன நான் திருப்திப்படுத்திக்கிறதுக்கு துளசி மொடக்கிட்ட தான் நான் அதிகமாக கோலம் போடுவேன். அண்ட் நான் பூஜை ரூம் கிட்டே நான் போடுவேன். ஸோ செடிக்கெல்லாம் தண்ணி இல்லாததுனால கொஞ்சம் வாடி போன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பால்கனியே எனக்கு என்னமோ கொஞ்சம் அப்படியே டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாகவே இந்த பால்கனி இருக்க பிளான்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி விட்டுட்டேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த பிளான்ஸ் எல்லாம் பால்கனியில் வச்சே பிளான் பண்ணியிருந்துருக்கணும். தேவையில்லாமல் மண் மூட்டி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல் ஹாலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணாகிடுச்சு. நம்ம என்ன தான் வந்து அழுத்தி பெருக்கினாலும் இந்த மண் போகிறது கஷ்டமாகவே இருந்துச்சு.
வீடை தொடச்சி விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாச்சு. அந்த மண்ணு காலோட எல்லா ரூமுக்கும் போயிட்டு எல்லா ரூமுமே செம்மண்ணாயிடுச்சு. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் போல் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த பூஜை ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இந்த வேலையெல்லாம் முடிக்கவே ஒரு 4:30 போல் ஆயிடுச்சு ஈவினிங். இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்தேன்னா டைம் ஆகிடும். அப்புறம் பூஜை பண்ண லேட் ஆகிட போதுன்னு ஒர்க்கை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணதெல்லாம் எந்த வீடியோஸும் நான் எடுக்கலை. பிகாஸ் ஒன்றையும் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு லேட் ஆகிடுது. ஸோ அதெல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். துளசி மாடம் கிட்டலாம் கோலம் போட்டு விட்டுட்டேன். ஸோ இதை ஃப்ரைடே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், எப்படியும் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணி விட்டுட்டேன். எப்போல்லாம் மார்க்கெட் சைட் போகிறனோ வெஜ்ஜீஸ் வாங்கும் போதே ஃப்ளவர்ஸுமே வாங்கிடுவேன். ஸோ முன்னாடியே ஸ்டாக் பண்ணி வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்னு எப்பவுமே அதை நான் ஸ்டாக்கிங்கில் வச்சுருப்பேன். அந்த 1 வீக் ஃபுல்லாக வந்து வெளியே அலைஞ்சிட்டு இருந்ததுனால நான் அதெல்லாம் வாங்காமல் விட்டுட்டேன். பூஜை வேலைலாம் முடிஞ்சதும் சரி போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம் தான் கிளம்பிட்டேன். எப்படியும் நைட்டு டின்னருக்கு மாவு வாங்க போய் தான் ஆகணும். சரி பூவும் வாங்கிட்டு வந்துடலாம் கையோடு தான் கிளம்பியிருந்தேன். அப்பார்ட்மெண்ட் கீழே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்குது செடியில், அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். எப்படி இருந்தாலும் மாவு வாங்குறதுக்கு நான் கீழே போய் தான் ஆகணும். ஸோ அப்பார்ட்மெண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 7 o'clock போல் ஆகிடுச்சு நான் போயிட்டு வரத்துக்குள்ளே. ஒரு 6 o'clockலாம் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுன்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. வந்ததும் சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு பூஜை பண்ணதும் கையோட சாமிக்கு சாம்பிராணி போட்டு விட்டேன். ஃப்ரைடே தான் நான் எப்போவுமே சாம்பிராணி போடுவேன். சரி எல்லா வேலையும் தேர்ஸ்டேவே முடிஞ்சிச்சு. ஸோ இதை மட்டும் ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை கையோடு முடிச்சிட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் போல் இருக்கும். நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ டின்னரை லேட்டாகவே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு 8:30 மணி போல் ஆகிடுச்சு டின்னர் பண்ணுறதுக்கு. டின்னருக்கு இட்லியும் கத்திரிக்காய் மசியல் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபைனலி நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு சாம்பிராணி போடும்போது வர்றது தான் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவலு. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு அழகாக வந்து அந்த இடத்தையும் மாற்றிட்டு அந்த ஃபைனல் டச்சாக சாம்பிராணி போட்டால் தான் வந்து அந்த 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 டேவே ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். எனக்கு அப்படி தான். உங்களுக்கு எப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கத்திரிக்காய் மசியல் பற்றி ஆல்ரெடி மினி விலாகில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட குக்கர் இல்லைனாலும் நம்ம வந்து நார்மலாக அகலமான பாத்திரத்தில் கூட இதை செய்யலாம். குக்கர்ன்றது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா விசில் போட்டு எடுக்கிறது ஈஸினால் நான் இதை சொல்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெங்காயம் லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இதெல்லாமே லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப அதிகமாக வந்து ப்ரெஷர் கொடுத்துலாம் வதக்க வேண்டாம். வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட கத்திரிக்காய் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டால் போதும். இப்போ நீங்கள் ஒரு 5-6 பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 கத்திரிக்காய் போடுறீங்கன்னா வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இந்த டிஷ் வந்து யாரும் தொட்டு சாப்பிட மாட்டாங்க, அதை அள்ளி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 2 பேருக்கு செய்கிறதுனால 2 கப் தண்ணி தான் ஊற்றியிருந்தேன். ஸோ 2 பேர்னால் 2 கப்பான்னு கேட்காதீங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக எடுத்துக்கலாம். திக்காக சாப்பிட்றவங்க சில டைம் திக்காக சாப்பிடுவாங்க. சில பேருக்கு திக்காக பிடிக்காது, அது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைக் நான் இப்போ 2 பேருக்கு செஞ்சுட்டேன், பட் 4 பேர் சாப்பிட்ணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். வெறும் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு புளி தண்ணி கூட ஆட் பண்ணலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து பேச்சுலர்ஸுமே ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ரைஸுக்கெலாம் நல்லா இருக்குமாலாம் எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணதில்லை. ஆக்சுவலாக இது டிஃபனுக்கு தான் பண்ணுவாங்க, மெயினாக இட்லி தோசைக்கு மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். பாய்.